பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல பசங்க. என்ன பேசாத சொன்னா கேட்க மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு. ஆனா கடைசியில என்ன சொல்றோமோ அதை மார்க் எடுக்கிறதுல கரெக்டா இருந்தாங்க. ஓகேவா? சென்டம் எடுத்து ஒருத்தர் பேரை காப்பாற்றி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே கேட்கப்படும். அங்க என்ன நீங்க மைண்ட் செட்ல போய் எழுதிருக்கீங்களோ அதுதான் உங்களோட இது. மற்றபடி எல்லாருமே கேட்கப்படும் தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருந்தீங்க. நான் என்னதான் அப்படின்றது எதுவுமே இல்லை. பசங்க உங்களோட இதுதான். ஆக்சுவலா நீங்க என்ன போட்டீங்களோ ஃபுல் எஃபர்ட்டும் உங்களோட கையில தான் இருந்துச்சு. நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பரா பண்ணீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணீங்க. நான் சொல்றதெல்லாம் என்னென்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க. திருக்காம கிரீஷ் படாப்படுத்தா அடுத்து இன்னும் 1 year இருக்கு உங்களுக்கு. இருக்கு உங்களுக்கு இன்னும் இருக்கு. இப்பதான் பிளஸ் 2ல படிக்கும். பேட்ச் இருக்குன்னு நான் சொன்னேன். பேட்ச் இருக்கு. மார்க் எடுக்கணும் நீங்க நல்லா. மார்க் இருக்கு. சரியா? அவ எல்லா மாதிரி நம்ம பண்ணி பண்ணணும்ன்ற அந்த இதோட வந்தாங்க. உண்மையிலே சொல்ற சூப்பர் செட் எங்களுக்கு நீங்க பண்றது. ஆக்சுவலா வந்து காலையில இருந்து ஈவினிங் மட்டும் என் கூடவே இருந்துட்டு ஒரு என் வீட்டுல பசங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருந்தாங்க பசங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சொல்ல மறுமாட்டேன்னா சொல்லவே மாட்டாங்க. எப்ப வந்துட்டு மாமா போறதுக்கு இஷ்டம் இல்லாம இருப்பாங்க. கடைசி நாள் கூட டே வேணாட்டா கிளம்புங்கடா. இல்ல இல்ல மாமா வந்து போடுறேன் வந்து போடுறேன் செய்யறேன்னா வாயில வருமே தவிர நான் வர மாட்டேன்னு ஒரு நாள் கூட வாயில வந்ததே கிடையாது. வந்துட்டு செய்யாமனா ஒரு சிலர் அப்புறம் பண்ணுவாங்க தவிர பட் ஆனா போடுவாங்க. ஒரு வாட்டியும் ஒரு இயர் முடிஞ்சு பசங்க போகும்போதும் நான் அவங்க கிட்ட நான் வந்து ரிக்வஸ்டா தான் கேட்பேன். இது என்னோட அட்வைஸா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாமே ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி டாக்ஸிக் கல்ச்சர்ல இருக்க ஒரு சொசைட்டில நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. இது அட்வைஸ் கிடையாது. நான் இப்போ சொல்றேன், உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை மற்றவங்களுக்கு செய்ய பாருங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ உங்களால முடிஞ்சா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி அவங்க கிட்ட பேசுறதோ, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்களா அவங்க கிட்ட என்ன முடியுமோ உங்களால முடிஞ்ச ஒரு ஆதரவான ஒரு ஆபாட்டை அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டே இருங்க. உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்களா உங்களுக்கு அது பிடிக்கலையா, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அம்மா இது பிடிக்கல, இன்னைக்கு நீங்க சொல்ற விதம் ஆஷா பேசாதுங்க. ஓகேவா? ஆர்கியூ பண்றதுக்குன்னு அப்படி நான் சொல்லல. உங்களுக்கு கன்வே பண்ற விதம் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஏஜ்க்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க. இன்னொன்று நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். நான் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன், அந்த பேட் வேர்ட்ஸ் பேசுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் பேச மாட்டீங்க, நம்ம பசங்க எனக்கு தெரியும் பேச மாட்டாங்க. வெளியில் யாருன்னா பேசினா கூட ஒரு தப்பு நடக்குதா இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு நீங்கள் சொல்லணும். இப்படிதான் பேசினா தான் நம்ம சொசைட்டியில் நம்ம மிங்கிள் ஆக முடியுன்ற சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேசினா மட்டும்தான், கெட்ட வார்த்தை பேசினா மட்டும்தான். அது என் பசங்ககிட்டே நான் பார்த்துருக்கேன். அப்படி பேசலன்னா அவங்க ஒதுக்கப்படுறாங்கன்றதையும் நான் பார்த்துருக்கேன். சரியா? எவ்வளோ தப்புன்னா தப்பு தானேம்மா, தப்புன்றத ரியலைஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல சொசைட்டியா வாழணுன்றது நான் என்கிட்ட இருக்க ஒரு 10 ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னா கூட அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வராதான்னு இருக்கிறது என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. உங்களுக்கு கன்வே பண்ற முறைன்னு ஒன்று இருக்கு, பெரியவங்களை மதிங்க. சரிங்களா? பெரியவங்க எதாவது சொன்னாங்கன்னா ஓகே பிடிக்கலன்றத அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், வீட்டில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு சுதந்திரம் நிறைய கொடுக்குறாங்க, அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க கிட்ட பேசிருக்கான்னு சொல்லி அவங்க சக்திக்கு மீறி உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் திருப்பி செய்யணும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை திருப்பி பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க எனக்கு பார்த்தது வரைக்கும் நான் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கூட செஞ்சுக்காம குழந்தைங்களுக்கு தான் செய்யணும். உங்களுக்கு தானே செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்களே ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. என்னைக்காச்சும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க இது பண்ணலையா சமைக்கலையா என்னைக்குமே நம்ம கேட்டதே கிடையாது. ஆனா அவங்க படிக்கலையான்னு கேட்கற மாதிரி நம்ம சிச்சுவேஷன் நீங்க வச்சுக்காதீங்க. நம்ம அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்குக்கான ஸ்டூடெண்ட் கிடையாது. செம்ம ரெஸ்பான்சிபிளான ஸ்டூடெண்ட் நீங்க எல்லாமே. என் குழந்தைங்களுக்கு எப்படி நான் சொல்றேனோ அதே தான் அவங்களுக்கும் சொல்றேன். ரெஸ்பான்சிபிள்னா என்னன்றது உங்களுக்கு இந்த ஏஜ் தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க 12th வர போறீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லி தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த ஏஜ்ல என்ன உங்களுக்கு ஒர்க்கு அந்த ஒர்க்கை செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க லைஃப்பை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. படிக்கிற வயசுல இருக்க சந்தோஷம் திரும்ப எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. போக 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 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கும். உங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் மாதிரி எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களோட ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிள் என்னைக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விட்டு கொடுத்துறாதீங்க. எப்பவுமே டச்ல இருங்க. அவ்வளோ முடிஞ்சிச்சுலையே நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. டிபார்ட்மெண்ட் மாறினாலும் கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா?
என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, காலேஜ் எங்கே மாறினாலும் சரி, அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் கம்மிங். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்த்தது. தேங்க்ஸ் மேம். தீக்ஷா 98 எடுத்திருந்தாங்க. 2 மார்க்ஸ் மிஸ் பண்ணனால நீ சென்டம் அதே சென்டம் எடுத்த மாதிரி தான். தேங்க்யூ. ஆக்கில் நீ சென்டம் எடுத்த விக்னேஷ் 98 எடுத்திருந்தாங்க. ராம் அக்ஷரா அஸ்வினி ரனோஜ் 94 निखिल நல்ல சேஞ்சஸ் ரொம்ப சேஞ்ச் ஆன பர்சன். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூரியன் சொல்லிட்டாலும் அம்மா அவன் 10 hours, நீங்க 12 hours, there it makes a difference. That's all it is. It's not about your intelligence at all. அதனால when you come into the world, you prepare yourself to express yourself better and be good. இப்போ சார் சொன்னார் இல்லையா, நல்லா இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது, ரைட்? அன்னைக்கெல்லாம் தப்பு பண்ணவனா கஷ்டப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு தப்பு பண்றவன் நார்மலைஸ் ஆயிட்டான். நாம தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பட் அந்த கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும். ஓகேவா? எங்களோட ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா when somebody drinks, for example, I was from 97 batch of Kilpauk Medical College, Chennai. அதில் வந்துட்டு 110 students join பண்ணோம். 104 students இருந்தாங்க. 3 boys used to drink in class. Only 3 boys used to drink in class. None of them spoke to them much. Girls-லாம் பேசவே மாட்டோம் அவங்க கிட்ட. Even day scholars don't talk to them. Hostel boys தான் அவங்க 3 பேரும் பெரிஃபரியிலேருந்து வந்தாங்க. பாய்ஸே பேச மாட்டாங்க. அந்த பசங்க கிட்ட ரொம்ப தள்ளி இருப்பாங்க. Because they were smoking, drinking, that was considered something very bad into their character. But இன்னைக்கு I think it's completely reverse. It's very hard to find. But I'm telling you, அந்த 3 பசங்களோட முன்னேற்றத்தை விட மத்தவங்க எல்லாத்தோட முன்னேற்றம் பெட்டரா இருக்கு. We're all placed better. It doesn't show that time. As she said, your age never returns back. It's the time that you learn and enjoy. But that's the time when you groom yourself. You prune yourself. You become better. இன்னைக்கு அது டிஸ்டிங்டிவா தெரியாது. It will be depressing. அப்படியே தப்பு பண்ற 10 பேர் நம்மள தப்பா சொன்னாலுமே doesn't really matter at all. When you grow up, when you become that distinctive person, then you shine much brightly than the others. Got it? Okay, thank you so much. I feel so happy. அந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறதுக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. குழந்தைங்க அந்த லாஸ்ட் மினிட் அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்ட் வந்துருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சு கொடுத்து 78, 72 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட ரிவர்ஸ் ஆனதெல்லாம் இருக்கு. அந்த நாளில் அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டு அப்படின்றது தான். அதுக்காக சென்டம் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லைலாம் இல்லை. எல்லாரும் செம கேபபிளான ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் மினிட் படித்தாலும் படிச்சு கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஆர்வம் பண்ணி படிக்கணும்னு அந்த எண்ணம் இருந்துச்சு. சென்டம் நான் வசந்தி மேம் தான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப நல்ல டீச்சர். எனக்கு ஒரு 4 இயர்ஸாக இவங்க தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ் தட் I've ever seen. I've known Vasanthi ma'am for 5 years. When I started a tuition, there were only 2 people, me and one more guy. I don't remember the name, but I've had one of the. This is the best tuition I've ever been to.
So, and when I started, ma'am taught Tamil also. So yeah, Tamil was also fun. But maths, I think maths is ma'am's specialty. So every moment, every class was equally fun. And since I made so many friends due to this class also. And it was just one of the best times of my life. You know, maths class became fun because of Vasanthi ma'am. ஸோ மேக்ஸிமம் டியூஷன் நடத்தும் போது இது ஒரு ரொம்ப வைப்ரண்டான என்வாயர்மெண்ட். இந்த வைப்ரண்டான என்வாயர்மெண்ட்ல யூஸ்வலாக படிக்க முடியாது. ஆனால் இந்த என்வாயர்மெண்ட்ல எங்களை படிக்க வச்சு நல்லா மார்க் எடுக்க வச்சாங்க. ஸோ மேமுக்கு ஒரு சல்யூட். இது ரொம்ப நல்ல டியூஷன், கண்டிப்பாக சேருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஸ்வர். நான் வந்து 1 இயர் வசந்தி மேம்கிட்ட படித்தேன். இது கிரீஷ் சொன்ன மாதிரியே ரொம்ப வைப்ரண்டான என்விரான்மெண்ட் தான். ரொம்ப டவுட்ஸ் மேம் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. ஒரு டியூஷன் மாதிரி இருக்காது, நம்ம ஒரு நெய்பர் மாதிரி இருக்கும். நல்லா எடுப்பாங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. a good teacher. She is a good teacher. நல்லா சொல்லித் தருவாங்க. ஆக்சுவலி டவுட் இருந்தால் கூட லைக் ஒரு சில பேர்லாம் கேட்க மாட்டாங்க. பட் மேமே சொல்லுவாங்க, அதாவது டவுட் இருக்கா நீங்கள் கேட்கலாம் அப்படின்வாங்க. டவுட் கேட்டாலும் வந்து டவுட் வந்து லைக் சால்வ் ஆகுற வரைக்கும் அவங்க சொல்லித் தருவாங்க. Vasanthi ma'am is a very beautiful and a great mentor. By coming to this tuition, I not only scored great marks, but I also made wonderful memories which are unforgettable. வசந்தி மேம் ரொம்ப ரொம்ப நல்ல மேம். திஸ் த பெஸ்ட் டியூஷன் ஐவ் எவர் பீன் டு. ரொம்ப நல்லா சொல்லித் தருவாங்க. புரியனாலும் புரியற வரைக்கும் சொல்லித் தருவாங்க. அண்ட் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் மேமுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மேம். ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக கேட்பாங்க. மோர் தென் அ டீச்சர், ஷீ வாஸ் அ மென்டர். நான் தான் அகில். இந்த மாதிரி டியூஷன் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. பெஸ்ட் டியூஷன், ஃபன்னாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஃபோக்கஸும் பண்ண முடியும். இங்கே கொஸ்டின் பேப்பர்ஸும் நிறையா சால்வ் பண்ணோம். போர்டு எக்ஸாம் முன்னாடியே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. Actually, like to be honest, this is like the first tuition I've ever been to, like my entire life. So this is like the first tuition I've been to, and like this is like very special because she taught like so well, and you know I made like lot of memories here and like lot of good friends as well. So this is this is like very special, and I'm so happy I joined here. I'm not even joking. Thank you so much, ma'am. மேம் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய டியூஷன் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்ல சொல்லி தந்தது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, நான் இது வரைக்கும் எக்கச்சக்க டியூஷன் போயிருக்கேன். ஆனால் இங்கே மேம் டியூஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன், மார்க் எடுக்க ஆரம்பித்தேன். நம்மளுக்கே ஒரு 30 மார்க்ஸ் போட முடியல, டிப்ரெஷனில் இருந்தேன்னா மேம் கூப்பிட்டு வச்சு சொல்லித்தராங்க. போர்டு எக்ஸாம் முன்னாடிலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மேக்ஸில் கூப்பிட்டு வச்சு. ஸோ நல்லா இருக்குது டியூஷன் எல்லாம். ஓகே, வசந்தி மேம் கிளாஸ் வந்துட்டு ரொம்ப நல்லதாக எடுப்பாங்க. நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்தீங்களா, நீங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியும் அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேம் எனக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து எனக்கு எப்படியாச்சும் பாஸ் பண்ண வச்சாங்க இந்த நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாம்லாம். ஸோ எனக்கு டெஃபினட்டாக இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து இப்படி கிளாஸஸில் ஸ்டார்ட் பண்ணல, உங்களுக்கும் நல்லதாக ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வரணும்னு சொன்னீங்க.